இப்போ இந்த சித்த மருத்துவ மெடிசன்ல இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? இருக்கு, மூலிகைகள்லேயே இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு மூட்டு வலி இருக்குங்க, தாங்கவே முடியல, முக்கியமாக இந்த நரம்பு தொடர்பான வலிகள் இருக்குன்னா ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி பெயின் இருக்கும். ஸோ இந்த வலிகளை குறைப்பதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ லவங்காதி சூரணம்னு ஒரு மெடிசன் நம்ம சொல்றோம்னா, இந்த லவங்காதி சூரணம் என்ன பண்ணுது, லவங்கம் கிராம்பு நமக்கே தெரியும். ஸோ சாதாரணமாக ஒரு பல்வலி இருந்தாலே நம்ம வந்து கிராம்பு யூஸ் பண்றோம். கண்டிப்பா. ஸோ இந்த லவங்காதி சூரணம் வந்து எப்படின்னா, வெந்நீர்ல கலந்து டெய்லி காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே உடல்ல இருக்கக்கூடிய வலிகள், மசில் ஸ்பேசம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கை தூக்கவே முடியல, முதுகு பிடிச்ச மாதிரி வலி இருக்கு, இரவு நேரத்துல அதிகமா மசில் கிராம்ப்ஸ் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மசில் கிராம்ப்ஸ் எல்லாம் நமக்கு சரியாகணும்னா பேசிக்கா இந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய கஷாய வகை மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த மாவிலங்கப்பட்டை, மரமஞ்சள், இது எல்லாமே சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம கஷாயமாக குடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள்லேயே எவ்வளவு வலியாக இருந்தாலும் சரி, ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட வலியோ இல்லை கை கால்களில் வந்து நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கும், ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது அந்த வலியை வந்து தாங்கவே முடியாது. சயாட்டிகா அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இடுப்பில் இருந்து நமக்கு அப்படியே கால் வரைக்கும் வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த பெயின் வந்து தாங்கவே முடியாது. ஸோ நைட்ல கூட கால் பண்ணி மேம் அவ்வளோ பெயினா இருக்குன்ட்டு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் தாங்க முடியாத வலியை கொடுக்கும். ஸோ இதற்கெல்லாமே நம்ம வந்து இந்த மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, மரமஞ்சள் சேர்ந்த இந்த கஷாயம் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும்.